ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம ராகி மாவு வச்சு ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். கால்சியம், அயன், புரோட்டீன், ஃபைபர் இப்படி எல்லாமே இருக்கிற இந்த லட்டுவை நம்ம சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ், போன் ஸ்ட்ரென்த், பிளட் சுகர் லெவல், டைஜஷன் இப்படி எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுது. வாங்க இந்த ஹெல்தியான ராகி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிட்ட வேறு நட்ஸ் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதையும் சேர்த்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறம் இதுலேயே 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு எள்ளு, இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த நட்ஸை அரைச்சிக்கலாம். இதில் வாசனைக்காக 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போது இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் போட்டுக்கிறேன். இதை பல்ஸ் மோடு விட்டு 2 சுற்றி விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடி கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் இதில் 1 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், நான் வறுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு, இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ராகி மாவு சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வெல்லம் மெல்ட் ஆகி நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம லட்டு பிடிக்கலாம். அந்த சூட்லேயே பிடிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம லட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த ஹெல்தியான டேஸ்டியான ராகி லட்டுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஹெல்தி லட்டு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.